ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட் தோசை தான். வீட் தோசை எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வீட் மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகா, இஞ்சி, மிளகு கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, ஜீரகம், இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிடலாம். இதை ஒரு 20 to 30 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தோசை சுட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் கார சட்னி வச்சு சாப்பிடுங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.